ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கேபிட்டல் வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம். என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரோத் ஆகும்னா நான் என்ன செய்யணும், இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தம்ப்நெயிலோடைய டைட்டில். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னங்கிறது கிளியராக கேட்குது. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க அப்படிங்கிறது தான். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கும். வாங்க நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்மளால் க்ரோத் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதில் உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக இருக்கு. முதல் விஷயம், ட்ரேடிங்குக்குள்ள ஏன் சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் உள்ள வராங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு மெயினான ஒரு ரீசன், இன்னைக்கு இருக்கிற ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சைடு இன்கம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரெண்டாவது, நம்மளால வாங்கப்பட்ட ஒரு சில கடன்களையும் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்மளால அடைச்சிட முடியாதாங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை எல்லாமே வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதை நம்ம எப்படி ஒரு ப்ரொசீஜரா நம்ம பண்ண முடியுமோ அந்த ஒரு ப்ரொசீஜர்ல நம்ம பண்ணினா கண்டிப்பா நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால பூர்த்தி பண்றதுக்கு நம்மளால முடியும். ஆனால் அதுக்கான ஒரு சில விஷயங்கள் அந்த விஷயங்களை என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத இங்க நிறைய பேர் என்ன ரீதியில பாக்குறாங்க அப்படின்னா, உள்ள வந்துட்டாலே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை இங்க ஜென்ரேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது 100% அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசை கொண்டு இழந்துட்டு திரும்ப அதை விட்டதை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல வந்தவங்க நிறைய பணத்தை இழந்திருக்காங்க. அது ஒரு 80%. ஏன் இந்த மைண்ட் செட் முதல்ல வருது? ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்க எடுத்து உள்ள அதை ஒரு பெரிய பணமாக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு குறைவு தான். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல என்ன ஒரு சில விஷயங்களை நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு துணிக்கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அது ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அதே நேரம் நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு பெரிய துணிக்கடையும் இருக்கும். அதே நேரம் நீங்களும் ஒரு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க. முதல்ல அங்க உங்க பகுதியில என்ன பொருளுக்கு உங்களுக்கு முதல்ல வேக்கன்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது உங்க பகுதியில எது அதிகமான ஒரு சேல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது துணிக்கடைக்கு மட்டும் இல்லை, எல்லா பிசினஸுக்குமே பொருந்தும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எது ஒரு டிமாண்ட்ல போகுதோ அந்த பொருளை நம்ம எடுத்து சேல் பண்ணும்போது தான் அந்த வேல்யூவான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு க்ரோத் ஆகும். அதே மாதிரி தான் நீங்க ட்ரேடிங்லையுமே ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஏதோ ஒரு ட்ரேடிங் பண்றேன்
அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வந்து காசை நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு லாஸை தான் கொடுக்குமே தவிர அதுல லாபத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு 50,000 அப்படிங்கிற ஒரு சின்ன கேபிட்டலுக்குள்ள உள்ள வர்றவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அது ஓரமா தூக்கி வச்சுட்டு உள்ள வரும். இந்த விஷயத்த சொன்ன உடனேயே எல்லாருக்குமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, போயா நீ என்னையா இப்படி சொல்ற, இன்ட்ராடேல தான் காசே பண்ண முடியும், இன்ட்ராடேல வந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸை நாங்கள் பிடிச்சே வந்து டெய்லி எங்களால் அவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்லாம் வீடியோஸஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு நாள் 2 நாள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மாத கடைசியில் நீங்கள் எடுத்து பார்க்க போகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லாஸில் தான் முடிஞ்சிருக்கும். இது ஏன் நம்ம வந்து இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கிரிப்டை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் ஒரு மூமெண்டம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நிஃப்டியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நிஃப்டி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 4% இல்லை 5% வரைக்கும் 1 மந்த்துக்கு ஒரு மூமெண்டம் போடலாம். அந்த 5%க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா அதுல இருந்து ஒரு 4% இல்லை ஒரு 3% மறுபடி மேலே ஏறும். ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கே வந்து இந்த இது இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்குன்னு நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் மூமெண்டம் போகும். அதுவும் ஒரு லோ பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஏறும். அதுக்கப்புறமா அது என்ன ஆகும்னா ஒரு சைடுவேஸ்லேயே ட்ராவல் ஆகும், இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும். இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேல இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு இண்டெக்ஸே எடுத்துக்குவோம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 200 பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இதை இன்ட்ராடேல பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேல அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு சில நேரம், அதாவது அன்னைக்கு ஒரு ரிவர்சல் நடந்தால் மட்டும் அது சாத்தியமாக மாறலாம். அப்போ நம்ம எந்த புள்ளியில வந்து நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிவர்சல் அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து நிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எடுக்கக்கூடிய ஒரு மூல அஸ்திரமே வந்து அந்த ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்டை கரெக்டா நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா அங்க இருந்து நம்ம ஒரு ஹியூஜான பாயிண்ட்ஸை நம்ம பிடிக்கலாம். அது ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இண்டெக்ஸா இருந்தாலும் சரி. அப்போ நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஒரு அஸ்திரம் ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணக்கூடியவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிங்களாக இருக்கும். அதை தாண்டி இண்டிகேட்டர் பேஸில் வந்து நம்ம பண்ணுறதா இருந்தால் மூவிங் ஆவரேஜஸ் எடுத்துக்கலாம். அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 50 MA அண்ட் 200 MA. இது ஷார்ட் டைம் பீரியடுக்கு எடுத்து பண்ணலாம். டெய்லி பீரியடு நம்ம வந்து எடுத்து பண்ணும்போது 20 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து நல்லாவே இந்த ரிவர்சல் பாயிண்டை நம்ம எடுத்துக்கணும். அதாவது நமக்கு மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு அங்கே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது டெய்லி கேண்டல்ல ஃபார்ம் ஆச்சுதுன்னா உங்களுக்கு அது எங்கே வரைக்கும் வரணும்னா 20 பீரியட் மூவிங் ஆவரேஜோடைய லைன் வரைக்கும் வந்து அங்கேருந்து திரும்ப ரிவர்சல் ஆகும். ஸோ நம்ம ஒன்று மேலே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம டார்கெட்டை 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை எடுத்துக்கலாம். அதே 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை நமக்கு என்ட்ரி பாயிண்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து நமக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹையை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து மந்த்லி நமக்கு ஒரு 2 ட்ரேடோ இல்லை 3 ட்ரேடோ நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலே போதும். நம்ம கேபிட்டல் ஒரு சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து
க்ரோத் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதை தாண்டி நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொலினியர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா ஒரு ரிவர்சல் ட்ரெண்டை வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். RSI யூஸ் பண்ணலாம், MACD யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய டிசிஷன். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க. ஆனால் கம்பல்சரி இந்த ரிவர்சல் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரணும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.